श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीमाधवोदयं शरणैकपान्तं श्रीदेवनाथार्यकपान्तबोधं रामाचार्यं गुरुवर्यमीडे श्रीशैलवंशनिजतातसिंहसौरेः पादां भुजप्रणयनं सदवान्तमन्त्रं श्रीमन्त्रसिंह गुरुवर्यकपान्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तलक्षणमुनयः प्रणीतवेदान्तसम्पदे श्रीमते शतधाम्नाय नृसिंहगुरवे नमः। जयत्याश्रिततन्त्रान्तध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः प्रायः प्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभक्तुर्माम् अव्याधभयमुद्रिताः அபயப்பிரதானத்துல பரமதர்ம நிர்ணயம் என்கிற 7வது பிரகடனத்துல நாம் இந்த கண்டுவனுடைய காதை, இந்த கண்டுவனுடைய 4 ஸ்லோகங்கள், அதுல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். இனி மீதி இருக்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தெல்லாம் பார்க்கிறோம். அதில் இந்த பரம தர்ம நிர்ணயம்னு இந்த பிரணாகதி தர்ம நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த 7வது ஒரு அதிகாரத்துல நம்ம கண்டு காட்சியினுடைய அர்த்தம் பார்க்கிறோம். அந்த கண்டுவனுடைய முதல் ஸ்லோகம் என்னன்னா, பத்தாஞ்சலி குட்டந்தீனம் யாச்சந்தம் சரணாகதம் நகன்யாத்து ஆண்டசம்சார்த்தம் அப்படி சத்ரும் பரந்ததா. சத்ருவாகவே இருந்துட்டான்னா கூட ஒருத்தன் கையை கூப்பிண்டு ஒரு தீனனாக இருந்துன்னு நம்மளை யாச்சிக்கிறவனாக இருந்தான்னா, நம்மளோட சரணாகதி பண்ணான்னாக்கா நகன்யா அவனை கொல்லக்கூடாது. ஆண்ட சம்சார்த்தம் அப்படி சத்ரும் பரந்தப அப்படின்னு சொல்றாரு. அதாவது அனுகூல புத்தி பிரதிகூல வியாபர்த்தி, அனுகூலம் பிராத்திகூல்ய வர்ஜனம்னு சொல்லக்கூடிய பிரபத்திக்கு அங்கங்கள், அந்த அங்கங்களுடைய தோற்றம் இல்லாத போனா கூட அந்த கைகூப்பினாலே மாத்திரம் போறோம். அதுவே அனுகூல சங்கல்ப பிராத்திகூல்ய வர்ஜனங்களாக எடுத்துட்டு அவன் நம்மள்ட சரணாகதி பண்றான். அதாவது தீனம், அந்த ஒரு வாயால கூட நம்மளால சொல்ல முடியாத தன்னுடைய கஷ்டமான ஒரு நிலையை சொல்ல முடியாது இருந்து அந்த கார்பண்யம்னு சொல்றதுக்கு வரச்சே தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவது இருக்கு. அதுதான் கார்பண்யம்னு சொல்றது. அப்படி இருந்திருக்கிறவன் நம் தீனனாக இருந்திருக்கிறவன். இப்படி இதெல்லாம் இல்லாட்டா கூட கை கூப்பல இல்லை கார்பண்யமும் தோணல, ஒரு மனப்பூர்வமாக யாச்சிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாட்டா கூட அந்த வாக்குனால யாச்சிச்சான்னா கூட யாச்சந்தம் சரணாகதம் அப்படி யாச்சிக்கிறவன் இப்படி இந்த சரணாகதி கணக்கு ஒருத்தன் பண்ணிட்டான்னாக்கா நகன்யா அவனை அழிய செய்யறதுன்றது கூடாது. ரட்சிக்கிறதுக்கு நான் ரட்சிக்கிறதுக்கு நம்ம சக்தி இருந்துன்னா அவனை ரட்சிச்சே ஆகணும்னு சொல்ற. இப்ப இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்க, இப்படி சரணாகத்தை ரட்சணம் பண்ணாக்க நமக்கு பெரிய பேர் வரும், புகழ் வரும், அல்லது ஐஸ்வர்யங்கள் வரும் என்று இந்த லோகத்துல நம்ம பெறக்கூடிய ஒரு சிறப்பு அபிதங்கள் ஸ்ரேயஸுக்காகவா அல்ல சொர்க்காதி பிராப்திக்காகவா, இதுக்கு எதனா ஒரு பலன் இருக்கணுமே, எதுக்காக அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்ட்ரசம்சார்த்தம் என்பதாக சொல்றேன். ஆண்ட்ரசம்சம், அதாவது ஆண்ட்ரசம்சம்ன்றது நசம்சம்னாக்க ஒரு குரூரமான ஒரு செயலை உடையவன். ரசம்சா பாபிஷ்டா கலமதிகி அசூயா பிரசவ பூகு என்றெல்லாம் ஆனந்தாஸ் ஸ்தோத்திரத்துல ஆளவந்தாஸ் சாதிக்கிற ரசம்சகான்னாக்க ஒரு கொடூரமானவனாக ஒருத்தர் இருந்தான்னாக்கா அவனை நாட்டார் எல்லாரும் சிச்சி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனான்னு எல்லாரும் அவனை கரிசிப்பான். அதாவது எல்லாரும் அவனை தூஷிப்பான். அந்த நாட்டார் தூஷிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க ஆண்ட்ரசம்சம்ன்றது.
அந்த குரூரமாக இல்லாத ஒரு தன்மை, அதுதான் கருணையில போய் சொல்றது. அந்த தன்மையை ரட்சிப்பதற்காக அதுக்காக சரணாகத்தின நாம ரட்சிக்கணுமே தவிர, அப்படி சத்ருவாகவே இருந்தானாலும் கூட அவனையும் ரட்சிக்கணும்னு சொல்லிருக்கு. இங்க விபீஷணன் நமக்கு சாட்சாத்தா சத்ரு இல்லை. சத்ரு இருந்த தேசத்திலேருந்து வந்தவர் தான் இது. இவரை ரட்சிக்காத விடலாமான்னு இந்த முதல் காத்தையினால, கண்டவனுடைய முதல் காத்தையினால தெரியப்படுகிற விஷயத்த சொல்ற. அதுக்கப்புறமா நகன்யா என்று தான் கொல்லாதே ஒழியொழும் ஒன்றோ என்ன அங்கனன்று சரணாகதனை வேறொருவர் நலியும் போது ஆர்த்தன் திருப்தன் என்கிற சரணாகத அவஸ்தா விசேஷங்களை பாராதே தன் பிராணங்களை அழிய மாறியும் அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிறார். இங்க இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சே நகன்யாத் அந்த சம்சார்த்தம் அபிசத்ரும் பரந்தபா. மொத்தம் நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை நகன்யா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இந்த கொல்லக்கூடாதுன்னு சொன்னது தான் கொல்லாத இருக்கிறதுக்காக மாத்திரம் சொல்றதா, இல்ல வேற ஒருத்தர் நம்மள்ட சரணாகதி பண்ண பிற்பாடு அவனை வேற ஒருத்தர் அவனுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறாள்னாக்க அவன் மூலமாக வரக்கூடிய சிரமத்தையும் போக்கடிக்கணும்ன்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். எந்த அர்த்தத்துல நகன்யாத்னு சொல்லியிருக்குன்னு சொன்னான். நகன்யாத் என்று தான் கொல்லாதொழியும் அளவன்றோ, தான் கொல்லாதொழியும் அளவுன்றோன்னாக்க, இப்போ யாராவது நம்மள்ட சரணாகதி பண்ணிருக்கான், தப்பே பண்ணிருக்கான். இந்த தப்பே பண்ணியிருந்தா கூட நம்மள்ட சரணாகதி பண்ணிட்டதுனால அவனுக்கு ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் நாம வாய்மண்டு எடுத்துட்டு வருவோம். இன்னொருத்த அவனை போட்டு அடிக்கிறான், அவனை கொலை பண்ண வரான், அதை பார்த்துட்டே வாய்மண்டு இருக்கலாமா? ஏன்னா நகன்யாத்துன்னு சொல்லியிருக்கு. நான் அவனை ஒன்றும் கொலை பண்ணல, என்னிடத்துல சரணாகதி பண்ணதுனால அவனை ஒண்ணுமே தப்பு பண்ணல, நான் அப்படியே வாய்மண்டு விட்டுறேன் சொல்லி பண்ணலாமா அப்படின்னா அப்படி இல்லை. அங்க நன்று அவ்வாறு இல்லை. அப்போ வேற எப்படி சொல்லுறது? சரணாகதனை வேறொருவர் நலியும் போது ஆர்த்தன் திருப்தன் என்கிற சரணாகத அவஸ்தா விசேஷங்களை பாராதே தன் பிராணன்களை அழிய மாறியும் அவனை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டான். ஒருத்தன் நம்மள்ட சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அந்த சரணாகதியில 2 விதமான சரணாகதி, ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தி என்பதாக 2 சொல்றது. ஆர்த்தன்றவன் ரொம்ப துக்கத்தோட மேலிட்டு இதுக்கு மேல முடியாதுன்ற ஒரு நிலையில நம்மள்ட பண்ற சரணாகதி இருக்கு, அது ஆர்த்த பிரபத்தி. திருப்த பிரபத்தின்றது நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும், அதுக்கிட்ட இப்ப பண்றியோ எப்ப அந்த சந்தர்ப்பம் வரைச்சே நீ பண்ண போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இருக்கு, அது திருப்த பிரபத்தின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த ஆர்த்தன் திருப்தன் என்ற அந்த வேறுபாட பார்க்காமல் ஒருத்தன் நம்மள்ட சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அந்த சரணாகதி பண்ணவன அவனுக்கு வேற யாரான வேறொருவர் நலியும் பொழுது அவனுக்கு அந்த நம்மள்ட சரணாகதி பண்ணினவனை வேற யாரானா துன்புறுத்தினாலும் கூட அவன் ஆர்த்த பிரபந்தனா இருந்தா உடனே ரட்சணம் பண்ணும். திருப்த பிரபு அவனே முள்ள பார்த்துக்கு வந்தான்னு சொல்லியிருக்கான், இப்ப ஒண்ணு பண்ணிட்டோம், அவன் என்ன அல்லாடணும் அல்லாடிட்டு வரட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்காமல், ஆர்த்தன் திருப்தன் எல்லாம் பார்க்காமல் அந்த சரணாகத அவஸ்தா விசேஷங்களை பாராதே. அந்த சரணாகதன்ல இருக்கக்கூடிய 2 நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாடுகளை பத்தி நாம யோசனை பண்ணாமல் தன் பிராணன்களை அழிய மாறியும் அவனை ரட்சிக்க வேண்டும். நம்மளுடைய பிராணனையே விட்டாவது அவனை ரட்சிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லு. அதுதான் நகன்யாத் ஆந்தசம்சார்த்தம் அபிசத்ரும் பரந்தபான்னு சொல்லச்சு. நகன்யாத்துன்னு சொல்றது நாம கொல்லவானான்றது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை நாம பார்த்துட்டு இருக்க கூடாது. வேற யாராலையான கஷ்டம் வந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை நாம போக்கடிக்கணும்னு அர்த்தம் இருக்கு. ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா ஹரிபிராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்ய கிருதாத்மனா. இதுதான் கண்டோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமா முதல்ல சொல்லிட்டு இதுக்கு பதங்கள் மேல அர்த்தத்தை சொல்ல போறேன். ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா ஹரிபிராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்ய கிருதாத்மனா.
ஆர்த்தோவா எதிவா திருப்தகா இப்போதே அபிமதி சித்தியாக வேண்டும் என்று விளம்ப சமநன்றிக்கே இருக்கவுமாம். விளம்பத்தில் பொருளாவதொரு பலத்தை கோரி என்றேனமாக அபிமதம் சித்தமன்றோ என்று தேறி இருக்கவுமாம். இந்த ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னு முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லோகத்துல ஆரம்பம். ஆர்த்தன்னா யாரு, திருப்தன்னா யாருன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இடத்துல நாம சரணாகதி பண்றோம்னாக்க ஏதோ ஒரு பலத்தை உத்தேசிச்சுதான் சரணாகதி பண்ண போறோம். அந்த பலத்தை உத்தேசிச்சு பண்ற சரணாகதியில வரைச்சு அங்க ஆர்த்தி இருக்கு. ஆர்த்தின்னாக்க இப்ப இது நாம என்ன பலத்தை ஆசைப்படுறோமோ அந்த பலத்தை உடனே பெறணும்னு நினைக்கிறது இருக்கு, அது ஆர்த்தி. அதுதான் ஆர்த்தவான்னு ஆர்த்தம்னு சொல்ற. அபிமத சித்தி உண்டாக வேண்டும் என்று விளம்பட்சம நன்றிக்கே இருக்கமுமாம். அபிமத சித்தி நாம விரும்பக்கூடியது அது உடனே வரணும்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அது ஆர்த்தம்னு சொல்லுவோம். இப்ப மோட்சத்துல வரைச்சு இப்ப நாம எல்லாரும் மோட்சார்த்தமா தானே பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம். இந்த மோட்சார்த்தமாக பண்ணக்கூடிய சரணாகதியில வரைச்சு ஆர்த்தம் இன்னும் ஒரு நாள் கூட இந்த சம்சாரத்துல இருக்க வேண்டாம், இப்பவே எனக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிற வார்த்தையால அவ ஆர்த்தாள் என்று சொல்லப்படுகின்றன. இங்க அபிமத சித்தி அவளுக்கு அபிமதம் அவ விரும்புவது மோட்சத்துல சிவைகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்றது. அந்த கைங்கரியம் அதுக்கு விளம்பட்சம நன்றிக்கே அது முள்ள வரப்போது வரட்டும், இந்த ஜென்மால வந்தா வரட்டும், அடுத்த ஜென்மால வந்தா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஒண்ணு இல்லாமல் இப்பவே வந்தாகணும்னு நினைக்கிறது, அதுதான் ஆர்த்தம்னு சொல்றாங்க. விளம்பிட்டு பெறலாவதொரு பலத்தை கோரி என்றேனுமாக அபிமதம் சித்தம் என்றோ என்று தேறியிருக்க. 32 போய் சொல்றோம். என் பையன் ஏதோ ஒரு காலேஜ்ல வாசிச்சுட்டு இருக்கான். காலேஜ்ல வாசிச்ச உடனே அவனுக்கு வேலை போகணும்னு எனக்கு கேட்கணும். அப்போ அந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த வேலைக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கு, அவர் போய் சொல்றோம். அவர் சொல்லச்சு, நேரு தான் என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு இந்த உபகாரம் பண்ணணும்னு அவரிடத்துல போய் சரணாகதி பண்றோம். அப்ப சரணாகதி பண்ணச்சு, அப்ப நம்மளுடைய மனநிலை என்னன்னா, நாளைக்கே இந்த பையனுக்கு வேலை வேணும்னு நாம நினைக்கல. இந்த பையனுக்கு எப்ப தகுதி வருதோ அப்போ வேலை கிடைச்சா போறோம். அவரால் எப்ப வேலை பண்ணி வைக்க முடியுறதோ அப்ப வேலை பண்ணி கொடுத்தா வச்சா போறோம். இதுதான் இது விளம்பத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்கிறதுக்கு பொறுத்து போன்ற ஒரு நிலையோட இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எப்படியும் பலம் வந்தா போறோம். அந்த பலத்தை பிரார்த்தனை பண்ணிருக்கோம், அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு பண்ணி வச்சிருவே. நாமளா போய் நிறுத்தி கேட்டுன்னு இருக்கோம். ஆனா அவர் நமக்கு என்னைக்கு பண்ண முடியுதோ, அவரால் என்னைக்கு பண்ண முடியுதோ, நமக்கு என்னைக்கு தகுதி வருதோ அன்னைக்கு அவர் பண்ணி வைப்பேன் என்கிற ஒரு விசுவாசத்தோட ஒரு இடத்துல போய் சரணாகதி பண்றது இருக்கு. அதுக்கு திருப்த பிரபத்தின்னு பேரு. இப்ப நாம பண்ற சரணாகதி எல்லாமே திருப்த பிரபத்தி தான். ஏன்னா நாம நாளைக்கே மோட்சத்துக்கு வேணும்னு நாம பெருமாண்டத்தை பிரார்த்தனை பண்ற. நாம என்ன பண்றோம், ஏற்றத்தை அவசானமாம் தத்பாதம் பிராபய சுயம்னு சொல்லிட்டு இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சுகமோ துக்கமோ எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரத்துல நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன். இதுக்கப்புறமா இன்னொரு சரீரம் வராதபடி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றதுனால இப்போ இது திருப்த பிரபத்தி. இப்போ விளம்பித்து பெறலாவது ஒரு பலத்தை கோரி, விளம்பித்து பெறலாவது விளம்பித்து பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பலம். எந்த பலம்? இந்த மோட்ச ரூபமான பலம். அதை கோரி என்றேனுமாக அபிமதம் சித்தம் என்றோம். என்றேனுமாக இப்ப நாளைக்கே இப்ப தேக வியோகம் எப்போ ஏற்படும்னு எனக்கு தெரியாது. அது எப்பவும் சீக்கிரமாவே வரலாம், இன்னும் எத்தனையோ வருஷம் கழிச்சும் வரலாம். ஆகையில என்றேனுமாக எப்போ தேக வியோகம் வருதோ அது வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கேன். அன்னைக்கு அபிமத சித்தி கிடைச்சா போறோம்னு சொல்றது இருந்துருக்க. இது திருப்த பிரபத்தி என்பதாக பெயரு. பலத்தை விளம்பித்து பெறலாவதொரு பலத்தை கோரி
என்றேனுமாக அபிமதம் சித்தமன்றோ என்று தேறி இருக்கவுமாம். இவனுக்கும் அபிமதத்தை பெற்ற அக்கிஞ்சனத்தையாலே ஆர்த்தி உண்டு. இப்ப இந்த திருப்த பிரபத்தி பண்றவன் இருக்கான அவனுக்கும் ஆர்த்தி இருக்கு. ஆர்த்தின்னா ஒரு துக்கம், அதாவது தன்னால அதை சாதிக்க முடியாது, இவர்கிட்ட போனாதான் சாதிக்க முடியும்ன்ற அந்த அளவுக்கு துக்கம் இருக்கு அவனுக்கு. அந்த எண்ணம் இருந்துட்டு இருக்கு. அது இருக்கவே தான் சரணாகதியே பண்றான். அதையில எந்த விஷயத்தை இவன் விரும்புறானோ அந்த விஷயம், அந்த விரும்புற விஷயத்த தன்னாலேயே சாதிச்சிக்க முடியாத ஒரு நிலை இருந்துன்னாக்க அதனால ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்குதானே இருந்துட்டு இருக்கும். ஆகையால அகிஞ்சனத்தையாலே அந்த அகிஞ்சனாக இயலாதவனாக இருக்கிறபடினால அவனுக்கு வருத்தம் இருக்கு. எனக்குள்ளதான் இருக்கு, நீ பெருமாள் சேவைக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஆனா அந்த பெருமாள் சேவை என்னுடைய பாப்ப விஷயம் அந்த பெருமாள் சேவையை தடுத்துருச்சு. இப்போ நான் இன்னொரு வாட்டி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணுச்சு, இந்த மாதிரி சந்தர்ப்பம் வராது, இன்னொரு முறை வரைச்சு எனக்கு பெருமாள் சேவை கொடுக்கணும்னே நான் பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அப்ப திருப்தமாக தான் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை. அதே சமயத்துல எனக்கு அந்த வருத்தம் இல்லைன்றது இல்லை. இன்னைக்கு நான் தெரிவிக்க முடியலன்ற வருத்தம் எனக்கு இருக்குதான் இருந்துருக்கு. ஆகையால ஆர்த்தி ஒன்று அங்கனன்றைக்கே பிரஸ்ரய பயாதி யுக்தனாய் இருக்கவுமாம், யுக்தனாய் இருக்கவுமாம். அப்படி இல்லைன்னாக்க பிரஸ்ரய பயாதி யுக்தனான இருக்கவுமாம், இவை என்றைக்கே இருக்கவுமாம் என்றும் ஆர்த்த திருப்த விபாகம் சொல்லுவார்கள். ஆர்த்த திருப்த விபாகம், ஆர்த்தன் திருப்தன்ற விபாகத்துக்கு என்ன அப்படின்னாக்க, ஆர்த்தன்றவன் யாருன்னா பிரஸ்ரயம்னா அவரிடத்துல ரொம்ப பணிந்து பண்றது. அப்புறம் பயம், பிரஸ்ரய பயாதி யுக்தனான இருக்கவுமா, இப்படி பணிந்து பயத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறவன் ஆர்த்த பிரபந்தம், ஆர்த்தையோட இருக்கிறவன் அர்த்தம். இவை இன்றைக்கே இருக்கவுமா, இப்ப தன்னால முடியாததுதான், ஆனா அதுக்காக ஒரு வணக்கமோ பயமோ இல்லாதவனாக இருக்கிறவன் அவன் திருப்த பிரபந்தன் என்றும் ஆர்த்த திருப்த விபாகம் சொல்லுவார்கள். ஆர்த்தன் திருப்தன்றதுக்கு அந்த வேறுபாடு, இப்படி ஒரு பிரிவு இருக்க, இதை இந்த மாதிரியும் சில பேர் சொல்லுவார்கள் என்று சொல்றார். பரேஷாம் சரணாகதா ஆர்த்தோவா எதிவா திருப்தா, இந்த ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம். ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா. பரேஷாம் சரணாகதான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதற்கு முன் முகமுறையாதார் இருந்த விடத்தே வரவமையும். பரேஷாம் வேற ஒருத்தர்னு அர்த்தம். பரேஷாம்னா அந்த வேற ஒருத்தர்னவா யாருன்னாக்க, யாரிடத்துல போய் சரணாகதி, ஏற்கனவே பரிச்சிதமான இடத்துல போய் சரணாகதி பண்றதுன்றது வேற விஷயம். அந்த முகமே பார்க்காதவன், அவனுக்கு அந்த முகம் தெரியவே தெரியாது, அவனிடத்துல போய் சரணாகதி பண்ற பரேஷம். இதற்கு முன் முகமுறையாதார் இருந்த விடத்தே வரவமையும். இப்ப இந்த விபீஷண சரணாகதியிலேயே பார்த்தோம்னாக்க, விபீஷணன் சரணாகதி பண்ற, ராமருக்கும் விபீஷணனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கு முன்ன ராமரை பத்தி விபீஷனுக்கு தெரியுமா, இல்ல விபீஷனை பத்தி தான் ராமருக்கு தெரியுமா? வரைக்கும் தெரியாது. அப்படி இருந்தா கூட பரேஷாம் சரணாகதான்னு சொல்லச்சு, அந்த முழுக்க முழுக்க வேறுபட்டவனாக இருந்துட்டு இருக்கிற எந்த ஒரு இதே ராவணன் இடத்த போய் விபீஷணன் சரணாகதி பண்ணான்னா, அண்ணன் இடத்த தம்பி சரணாகதி பண்ணான்னா, லக்ஷ்மணர் ராமனிடத்தை சரணாகதி பண்ற என்று சொன்னாக்க அந்த கைங்கரியத்துக்காக சரணாகதி பண்றேன்னு பாலகாண்டத்துல காண்பிக்கிறேன். அப்போ அது முகம் தெரிஞ்சுவா, புதுசா ஒன்றும் இல்லை. அவ அந்த சரண ஏற்கனவே தெரிஞ்சுவா, வாழ் விஷயத்துல சரணாகதி பண்றேன், பரதம் சரணாகதி பண்றேன், இப்படி பல விஷயங்கள் பல சரணாகதிகள்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இல்லாத பரேஷாம் சரணாகதா, முகமே தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு முன்ன பரிச்சயமே இல்லாத வாழ் ஒருத்தர் ரெண்டா போய் சரணாகதி பண்றோம். நமக்கு ஒரு காரியம் ஆகணும், இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்க ஒரு கூடிய ஒரு மகான் ஒருத்தர் இருக்கு. அந்த மகானும் நமக்கு இதுக்கு முன்ன நமக்கு தெரியாது, ஆனா அவர் ஒருத்தராலதான் அந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்க முடியும்.
அப்படி இருக்கிற விஷயத்துல பரேஷாம் சரணாகதா, நமக்கு முன்ன பின்ன பரிச்சயம் இல்லை, அவர் காலில் போய் நம்ம விடணும். அப்படி சரணாகதவர்கள் அப்படி இருக்கிறது. அரிஹி பிராணான் பரித்திய ரட்சிதவ்யா கிருதாத்மனம். அரிஹி அதாவது அவன், அரின்னா சத்ருன்னு அர்த்தம். அவன் சத்ருவாக இருந்தாலும் கூட அவனுடைய சத்ருத்வம் அடியராதே உள்ளே கிடக்க செய்தே மித்திரபாவனையை பண்ணி வந்தாலுமாம் அரின்னு சொல்லி சொல்லிருக்கோம். இன்னும் நம்மளிடத்துல அவன் எதிரியாதான் இருந்துட்டு இருக்கான். நம்மளிடத்துல அந்த ஒரு தீய எண்ணம் இருக்க, எதிரியாக இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் போகல. அதே சமயத்துல அவனால தன்னைத்தானே ரட்சிக்க முடியல. அகிஞ்சனா போயிட்டான். அவனை ரட்சிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இப்ப நான் எதிரியா இருந்தாலும் என்னிடத்துல சரணாகதி பண்றான். இப்படி சரணாகதி பட்டு அவனிடத்துல மித்திரபாவம் இருந்துட்டு இருக்கான், சத்ருபாவம் இருந்துட்டு இருக்கான்றத ஆராயாமல் இப்ப வந்திருக்கானே அவன் மித்திரபாவத்தோட வந்திருக்கானா சத்ருபாவத்தோட வந்திருக்கானான்னு இந்த விசாரம் பண்ணிட்டு இல்லாமல் அரிஹி அவன் மனசுல இன்னும் சத்ருபாவம் இருந்துட்டே இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி பரவாயில்ல. அந்த சத்ருபாவமே இருந்திருந்தா கூட, அதாவது சத்ருத்துவம் அடியராதேன்னு இன்னும் போகாமல் இன்னும் இருந்துட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. அடியராதே உள்ளே கிடக்க செய்தே, அது மனசுக்குள்ள அந்த சத்ருத்துவம் இருந்துட்டே இருக்கு. அவன் மித்திரபாவனையை பண்ணி வந்தாலுமா மித்திரபாவன சம்பிராப்தம் நத்தியம் கசஞ்சனான்னு சொல்லிருக்கிற அந்த ரீதியில அவன் மித்திரபாவத்தோட வந்தான்னாலும் கூட பிராணான் பரித்தியஜ ரட்சிதவ்யா, அந்த பிராணான் பரித்தியஜ ரட்சிதவ்யா, அஸ்திரங்களான பிராணன்களை விட்டு அஸ்திரங்களான பிராணன்களை விட்டு ஸ்திரமான சரணாகத ரட்சண தர்மத்தை பற்றவன்றோ பிராப்தம். அஸ்திரங்களான பிராணன்களை விட்டு என்பதாக சொல்ற. அஸ்திரம்னா நிலையற்றவைன்னு அர்த்தம். இப்ப இந்த பிராணன்றது இருக்க, பிராணான் பரித்தியஜ ரட்சிதவ்யா, பிராண சப்தத்தினால எந்த சொல்றதுன்றது கொஞ்சம் பார்க்கணும். அது பகுவச்சனம் வேற இருக்கு, பிராணான்னு பகுவச்சனம் வேற சொல்லிருக்கு. சாதாரணமா பிராணம்னு லோகத்துல பிராணே போயிடுச்சுன்னு சொன்னாக்கா, பிராணம் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்றோம் நம்ம சாதாரணமா லோகத்துல. இப்ப இந்த பிராணான் பரிச்சயன்னு பிராண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிராண சப்தத்தினால இந்திரியங்களை கூட சொல்லலாம், புலன்களை கூட சொல்லலாம். ஆனா இந்திரிய சப்தத்தால பிராணனை சொல்ல முடியாது. பிராணன்ற சப்தத்தினால இந்திரியங்களை சொல்லலாம். நம்மளுடைய மூச்சு காத்து உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற காசு இருக்கு, அதையும் பிராணம்னு சொல்லலாம். இந்த உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமா இருக்கிற பிராணமோ இந்திரியங்களோ இவை எல்லாமே நிலையற்றவை. எல்லா சமயத்திலையும் ஜீவனுடைய இருக்குன்னா அது ஒண்ணும் கிடையாது. அந்த நிலையற்றவையாக இருந்திருக்கிற அந்த பிராணன்களையும் விட்டுட்டு, பிராணன்களை விட்டு இந்த சரணாகத ரட்சண தர்மம்ன்றது இருக்க, இது நிலையானது. இது எல்லாத்த காட்டிலும் இதுதான் நிலையானதுன்னு சொல்றாங்க. அந்த சரணாகத ரட்சணம்ன்ற ஒரு தர்மம் இருக்க, அந்த தர்மத்தை பற்றவன்றோ பிராப்தம். இப்போ ஆத்மா நிலையானது, இந்திரியங்கள்லாம் நிலையற்றவை. ஏன்னா ஒரு காலத்துல முக்கிய திசையில வரைச்ச இந்திரியங்கள்லாம் கூட போயிடுறது. இது பிராகிருத்தமான இந்திரியங்கள்லாம் போய் அப்ராகிருத்தமான ஒரு சரீரம் வருது, அப்ராகிருத்தமான இந்திரியங்கள் வருது. அந்த மாதிரி எல்லாமே இந்த ஆத்மா தவிர மீது எல்லாமே நிலையற்றவை தான். ஆத்மா ஒண்ணுதான் நிலையானதாக இருந்துருக்கு. இப்ப பிராணான் பறிச்சு அந்த மாதிரி இந்த சரணாகத தர்மம் இருக்க, அது ஆத்மா இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஆத்மா எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அந்த தர்மமும் நம்மள இருக்கணும். அந்த சரணாகத தர்மம்ன்ற ஒரு சரணாகத ரட்சணம்ன்ற ஒரு தர்மம் அது நிலையானது.
இப்ப நிலையற்றதாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட்டுட்டு நிலையான வஸ்துக்களை நாம எப்படி பற்றுகிறோமோ அதே மாதிரி இந்த அரியாக இருந்துருக்கிற ஏதோ சத்ருவாக இருந்துருக்கிற அவன் விஷயத்துல பிராணான் பரிச்சய நம்மளுடைய பிராணனையே கூட இந்திரியங்கள் விசுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமா இருக்கிற பிராணம் எல்லாத்தையும் இந்த சரீரத்தையே, இந்த சரீரம் நிலையற்றதானே, இந்த சரீரத்தையே தியாகம் பண்ணியாவது ரட்சித்தவியா, இந்த நிலையான தர்மத்தை ரட்சணம் பண்ண, சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்தை ரட்சணம் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். 2வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை சொல்ற, ஆத்ம பிராணைஹி பரப்பிராணானு யோ நரஹா பரிரட்சதி தயாதி பரமம் ஸ்தானம் யஸ்மான் வர்த்ததே புனः பிராணைரபி த்வயா ராஜன்னே ரட்சித கிருபணோ ஜனஹ என்றும் சேன கபோத உபாக்கியானத்திலே சிபியை குறித்து இந்திரன் சொன்னான் என்று சொல்லிட்டார். இந்திரன் சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி. அந்த சிபி சக்கரவர்த்தி அவன் விஷயத்துல ஒரு இந்திரன் அவனிடத்துல உபதேசம் பண்ற என்னன்னா, சொல்ற விஷயம் என்னன்னா, ஆத்ம பிராணையே பரப்பிராணானை யோ நரகா பரிரட்சதி, எந்த ஒரு மனுஷன் ஆத்ம பிராணைகி தன்னுடைய பிராணன்களாலே, அப்படின்னா பிராணான் பரித்தியன்னு சொல்லி சொன்னேன், அந்த ரீதியில தன்னுடைய பிராணனையே கொடுத்தாவது ஆத்ம பிராணைகி, அதுல பரப்பிராணான் அந்த பரனுடைய விண்ணூத்தருடைய பிராணனை யார் ரட்சிக்கிறானோ, ஆத்ம பிராணைகி பரப்பிராணான் யோ நரகா பரிரட்சதி சயாதி பரமம் ஸ்தானம், அவன் உத்தமமான ஒரு ஸ்தானத்தை அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அதாவது ஒரு கழுகு புறா இது ரெண்டும் சேர்ந்து சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல வரதாந்துக்கு. அந்த அந்த விற்த்தாந்தத்துல இந்திரன் தர்மத்தை சொல்லி சொல்றாரு. தன் உயிரை கொடுத்தாவது பிறருடைய உயிரை காக்குமவன், அவன் ரட்சிக்கிறவன் இருக்கானே, அவன் உத்தமமான கதியை அடைகிறான் என்பது அர்த்தம். அந்த புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய மாம்சத்தையே அது கொடுக்குறான் கழுகுக்கு. இந்த கழுகு என்ன சொல்றது, கழுகு புறாவை பட்சிக்கிறது. இந்த புறா ராஜாவின் இடத்துல போய் சரணாகதி பண்றது. ராஜாவின் இடத்துல சரணாகதி பண்ண உடனே ராஜா என்ன சொல்றான், ஏன்பா இந்த கழுகை பார்த்து கழுகு இந்த புறாவை விட்டுடுன்னு சொல்றான். எனக்கு ஆகாரமாக கடவுளால படைக்கப்பட்டது இந்த புறா, கோழி, இதெல்லாம் எனக்கு. இது இல்லாத போயிடுச்சுன்னாக்க எனக்கு ஆகாரம் போயிடுமா இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப புறாவோ சிபி சக்கரவர்த்தி இடத்துல ரட்சணம் பண்ண, இப்ப கழுகுக்கு இது ரெண்டுத்துக்கும் கழுகு சொல்றதும் ஞாபகம் இருக்கு. அதுக்குன்னு ஆகாரமாக கல்பிச்ச விஷயத்துல போய் நீ சாப்பிடாத ஏன் போகணும்னு சொன்னாக்கா அதுவும் தர்மமா தான் இருந்துருக்கு. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அந்த புறாவுக்காக சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய மாம்சத்தையே அறுத்து கொடுக்குறான். உனக்கு என்ன மாம்சம் தானே ஓணும், இந்த புறாவனுடைய மாம்சம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு என்னுடைய மாம்சத்தையே கொடுக்குறேன்னு சிபி சக்கரவர்த்தி கொடுக்குறான். அந்த சமயத்துல இந்த புறா கழுகு வந்ததெல்லாம், இந்த கழுகா வந்ததெல்லாம் இந்திரன் தானே தவிர வேற யாரும் இல்லை. அப்ப இந்திரன் உபதேசம் பண்றான் சிபி சக்கரவர்த்தி இடத்துல, ஆத்ம பிராணைகி பரப்பிராணான் யோ நரகா பரிரட்சதி, ஆத்ம பிராணைகி தன்னுடைய பிராணங்களாலே பரப்பிராணானு இன்னொருத்தருடைய பிராணங்களை யா ரட்சதி நரகா. இப்ப இந்த சிபி சக்கரவர்த்தி விஷயத்துல தன் உயிரையே மாய்த்து கொண்டு
ஆத்ம பிராணான்னு ஆத்ம பிராணி தன்னுடைய ஒரு மாம்சத்தையே அவன் அப்படியே கொடுக்குறானு அதை கொடுத்து பரப்பிராணான்னு அந்த புறானுடைய பிராணனை ரட்சணம் பண்றான். சயாந்தி பரமம் ஸ்தானம் அப்படி பண்றவன் உத்தமமான நிலையை அடைகிறான். யஸ்மான் நாவர்த்ததே புனகா அந்த உத்தமமான நிலையை அடைந்து மறுபடியும் திரும்பி வந்துருவானோ அப்படின்னாக்க யஸ்மான் நாவர்த்ததே புனகா அப்புனராவர்த்தி திரும்பி வராததாக இருக்கக்கூடிய மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் வரும் அர்த்தம். சரணாகத ரட்சணம் பண்ணுவாரு. பிராணைரபி துவயா ராஜன்னு ரட்சித கிருபணோ ஜனகா. இப்ப ராஜா பிராணைரபி உன்னுடைய பிராணன்களாலேயே கூட பிராணனையே கொடுத்து கூட ரட்சிதா கிருபணோ ஜனகா இப்படி இயலாதவனாக இருக்கிற அந்த ஜந்துக்களை ரட்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கேள்வி. ஆகையால ஸ்வமாம்சான் எபிதத்தானி திரவியேஷு அந்நேஷு காக்கதா அப்படின்னு சொன்னார். இப்போ கஷ்டத்தை அடைந்த ஒரு பிராணி அந்த பிராணி விஷயத்துல உன் உயிரையே கொடுத்து காக்கப்பட்டது. அப்போ அதனால என்ன உன்னுடைய மாம்சத்தையே அரசு கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். மீதி பத்தி கேட்கணுமான்னு அர்த்தம். சேனக்க போத உபாக்கியானத்திலே சிபியை குறித்து இந்திரன் சொன்னான். இந்த சிபி சக்கரவர்த்தியை குறித்து இந்திரன் பண்ண உபதேசம் இது. கிருதாத்மனா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆஸ்தோவா எதிவா திருஷ்டா பரேஷாம் சரணாகதா அரிப்பிராணான் பரித்தியஜ்ய ரட்சிதவ்யா. இது வரைக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. அரிஹி அவன் மித்திரபாவத்தோட வந்தாலும் இல்ல அவன் மனசுக்குள்ள இன்னும் அந்த எதிரின்ற ஒரு தன்மை இருந்துட்டே கூட வந்தாலும் கூட அவனை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பிராணான் பரித்தியஜ்யாபி ரட்சிதவ்யா நம்மளுடைய பிராணனையே விட்டாவது அவனை ரட்சணம் பண்ணணும்ன்றது வரைக்கும் சொல்லியாச்சு. இது கிருதாத்மனான்னு சொல்லி சொன்னார். கிருதாத்மனான்றதுக்கு அர்த்தம் இப்படி செய்யாத போது இவன் கற்ற கல்வி எல்லாம் என் செய்ததாக கடவுது. இப்படி சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டான்னாக்க இவன் படிச்சதோ இவன் அத்தியனம் பண்ணதோ சாஸ்திரம் வாசிச்சதோ அனுஷ்டானம் பண்றதோ எதுவுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாம் போயின்னு. இப்படி செய்யாத போது இவன் கற்ற கல்வி எல்லாம் என் செய்ததாக கடவுது. இவன் என்ன படிச்சான்னு தான் சொல்ல முடியும்? இது இந்த கல்வியெல்லாம் என்ன பண்ணிச்சு இவனுக்கு? ஒரு பிரதானமான அம்சத்தை கூட அறிவிக்க முடியாததான ஒரு கல்வி இருந்ததுன்னாக்க அந்த கல்வியினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. விதுஷா அதிக்கிரமே தண்டபோயஸ்வம் என்னும்படியாம் இத்தனை இந்த தப்பு பண்ணுச்சே தெரிஞ்சவா தப்பு பண்றது தெரியாதவா தப்பு பண்றதுன்றது ரெண்டு இருக்கு. தெரியாத தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு தண்டனை குறைவு. தெரிஞ்சே தப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப அதுக்கு தண்டனை ரொம்ப அதிகம். இது ரெண்டுலையும் வித்தியாசம். இப்போ ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க அவனுக்கு இது ஒன்வே இந்த ஒருத்த போறதுதான் போலாம் வரக்கூடாதுன்னோ ஏதோ அந்த ஒன்வையை பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் தெரியாத அந்த பக்கத்துல போயிட்டான். அவன் சொல்றான் நான் தெரியாத போயிட்டேன்னு சொல்றான். இப்ப அவனுக்கு ஒரு தண்டனை. அந்த ஊர்லயே போலீஸ்காரனா வேலை பண்ணிட்டு இருக்கான். அவனே ஒன்வே டிராபிக்ல போறான். அப்ப அவனுக்கு தண்டனை அதிகம்தான். என்ன ரூல்ஸ் மொத்தம் தெரிஞ்சுட்டே அந்த ரூல்ஸ அந்த விதிய மீறினான்னாக்க அவனுக்கு தண்டனை அதிகம்னு சொல்லிருக்கு. இப்ப சாஸ்திரம் வாசிச்சு சாஸ்திரத்துல பிரதானமாக சொல்லப்படுவது சரணாகத ரட்சணம். இப்ப அந்த சரணாகத ரட்சணம் சாஸ்திரம் வாசிக்காத ஒருத்தன் சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டான்னாக்க அவனுக்கு வரக்கூடிய பாபம் வேற. சாஸ்திரத்தையும் வாசிச்சு சரணாகத ரட்சணம் பண்ணாத போயிட்டான்னாக்க
அவனுக்கு வரக்கூடிய தண்டனை அதிகமாக இருந்துருக்கும். ஆகையால விதுஷா அதிக்கிரமே தண்டபோயஸ்வம் என்னும்படியா மெத்தனை இறைவன். ஆகையாலதான் ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களாக இருந்துருக்கிறவன் சில துராச்சாரத்தை பண்ணான்னாக்க அந்த துராச்சாரத்துக்கு உண்டான சிக்ஷைன்றது மாணவர்களுக்கு அது ஒரு பிரகாரமா இருக்கும். எல்லாருக்கும் நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டிய ஒரு ஆசிரியரை அந்த துராச்சாரத்தை பின்பற்றினான்னாக்க அவனுக்கு ஒரு சிக்ஷை ரொம்ப அதிகமாக. அதுதான் விதுஷா அதிக்கிரமே தண்டபோயத்துவம் என்னும்படியா அத்தனை இறையே. தன்னை ரட்சித்த வானரத்தை தள்ளின வேடனை போலே ரட்சிதனான சரணாகதன் பின்பு கிருதக்னாய் பிரதிகூலனான போது தான் அவனுடைய சிக்ஷாதிகளிலே அதிகர்த்தனாகில் அம்முகத்தாலே ரட்சிக்கவும் அவர்கள் அதிகர்த்தன் அல்லாத போது பின்பு அவன் அனுதப்தனாய் சரணாகதன் ஆனானாகில் கமிக்கவும் அங்கனல்லாத போது உபேட்சிக்கலான பிராதிகூல்யத்தை உபேட்சிக்கவும் தன்னுடைய வதாதி பரியந்தமாக பிரவர்த்திக்குமாகில் சாஸ்திர விரோதம் இல்லாத மரியாதையாலே யதாசக்தி விலக்கி கொள்ளவும் பிரார்த்தம். இப்போ ஒரு ஏற்கனவே வந்த ஒரு விற்த்தாந்தம் தான் இந்த விற்த்தாந்தம். அந்த விற்த்தாந்தத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புலி ஒண்ணு ஒரு வேடுவனை தெற்கிண்டு வருது. தெற்கிண்டு வரச்சே அப்போ அங்க மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு. இந்த குரங்கு என்ன பண்றது, இந்த வேடுவனை ரட்சணம் பண்றது. நீதான் என்ன ரட்சணம் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இவனை போய் மேல ஏற்றிடுறது. அதாவது இப்ப அப்போ அந்த குரங்கு மேல ஏற்றின உடனே புலியால மரம் ஏற முடியாது. ஆகையால தன்னை ரட்சணம் பண்ணிட்டு அந்த வானரம் இப்ப எவ்வளவு நாள் இந்த புலி என்னைக்கா இருந்தாலும் இந்த மனுஷன் இறங்கிதானே வரணும். இவன் இறங்கி வரட்டும், இறங்கி வரச்சே நாம அடிச்சுடலாம், அடிச்சு சாப்பிட வேண்டியதுன்னு நினைச்சுட்டு அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு புலி. இப்போ மேல இருக்கிற குரங்குக்கு ரொம்ப நாளையா இருந்ததுனால ஆயாசம் தூக்கம். இந்த இவனும் அங்க உட்கார்ந்து இருக்கான். இந்த புலி சொல்றது, அவரு அந்த குரங்க கீழே பிடிச்சு தள்ளிடு, குரங்க பிடிச்சு தள்ளிட்டியானாக்கா நான் ஒன்னா விட்டு விடுறேன் சொல்லி இப்போ இந்த புலியினிருந்து தன்னை காப்பாற்றினதே அந்த குரங்குதான்ற எண்ணம் இல்லாமல் இந்த வேடுவன் என்ன பண்றான், அந்த குரங்கு பிடிச்சு சொல்லிட்டா குரங்கு மாംസத்தை சாப்பிட்டு நம்மள விட்டுட்டு போறது புலின்னு நினைச்சுட்டு அந்த குரங்கு பிடிச்சு தள்ளுறதுக்கு முனைக்கிறான். இதுதான் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும் இந்த இடத்துல. அதாவது தன்னை ரட்சித்த வானரத்தை தள்ளின வேடனை போலே. இப்ப தன்னை ரட்சித்த வானரம் அந்த வானரத்தையே பிடிச்சு தள்ளிட்டான். அது குரங்கா போயிட்டு அப்படின்னாலும் நடுவுல தாவி மேல வந்துடுத்து, புலிகிட்ட மாட்டிக்கல, அது வேற விஷயம். அப்ப தன்னையே ரட்சித்த அந்த வானரத்தை அதை குரங்கு பிடிச்சு வேடனை போலே ரட்சிதனான சரணாகதன் பின்பு கிருதக்னாய் பிரதிகூலனான போது. இப்போ குரங்கு, வேடுவன், புலி. இப்ப புலியின் இடத்துல இருந்து தன்னை காப்பாத்துறதுக்காக, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இயலாதவனாக இருந்துட்டு இருக்கான் வேடுவன்.
அந்த இயலாதவனாக இருந்திருக்கிற வேடுவான் வானரனிடத்துல போய் சரணாகதி பண்றான். இந்த வானரம் அந்த வேடுவனை ரட்சணம் பண்றது. இப்போ வானரத்தாலே ரட்சிக்கப்பட்ட ரட்சிதனான அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ரட்சிதனான சரணாகதன் பின்பு கிருதக்னனாய் பிரதிகூலனாக பொழுது, கிருதக்னன் செய்நன்றி கொன்றவன் அர்த்தம். இவன் பண்ணின இப்ப இவனுக்கு கொஞ்ச நாள் முன்னே இவன் போயிட்டு இருப்பான். இவனுக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டு அந்த வானரம், அந்த வானரம் பண்ணின உபகாரத்தை துளியும் மனசுல வச்சுக்காமல் அவனுக்கு அந்த வானரத்துக்கே அபகாரம் பண்றான். அந்த வானரத்தை பிடிச்சு கீழே தள்ளுறான் புலிகிட்ட. அப்போ ரட்சிதனான சரணாகதன் பின்பு கிருதக்கனாய் பிரதிகூலனான போது தான் அவனுடைய சிக்ஷாதிகளில் அதிகிருதனாகில் அம்முகத்தாலே ரட்சிக்கவும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்மளிடத்துல ஒருத்தன் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணி அவனை ரட்சணம் பண்றோம். ரட்சணம் பண்ண பிற்பாடு நாம அவனை ரட்சிச்சதை பத்தி துளியும் மனசுல நினைக்காமல் நமக்கே ஒருத்தன் அபகாரம் பண்றான்னு வச்சுப்போமே. அப்போ அபகாரம் பண்ணான்னாக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எதனா தண்டனை நம்மளால கொடுக்க முடியுமா இருந்துன்னாக்கா அந்த தண்டனையை கொடுத்து அவனை பரிசுத்தமாக ஆக்கலாம். அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்றத முன்ன பார்க்கணும். அப்பதான் இங்க சொல்ற, தான் அவனுடைய சிக்ஷாதிகளில் அதிகிருதனாக, அவன் பண்ணின தப்புக்கு சிக்ஷை பண்றதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னாக்கா அம்முகத்தாலே ரட்சிக்கவும், அந்த சிக்ஷையை பண்ணி அவனை ரட்சிக்கணும்னு சொல்ற. சின்ன குழந்தைக்கு நம்ம பசங்களை பண்றான். நம்ம பசங்களே அவனுக்கு நாம உபகாரம் பண்ற சமயத்துல வரைச்சே அப்படி உபகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சேயே நமக்கே அவன் ஒரு அபகாரம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்படி அபகாரம் பண்ணான்னாக்கா அவனை போட்டு கண்டிச்சு, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேனாக்கா உனக்கு அனர்த்தம் வரும், உனக்கு இந்த மாதிரி சிக்ஷை எல்லாம் உனக்கு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி அவனை கண்டிச்சு அவனை அந்த சிக்ஷை பண்ணி அவனை விடலாம். அந்த சிக்ஷை பண்றதுக்கு அதிகாரம் நமக்கு இருக்கான்றத பார்க்க. இதே ஒரு விஷயத்திலேயே பார்ப்போமே. இப்போ ஒருத்தன் தன் உயிருக்கு பயந்து அடைக்கலமாக ஒருத்தரிடத்துல வந்துட்டான். ஒருத்தரிடத்துல வந்த பிற்பாடு அவன் என்ன பண்றான், அவரை சேர்ந்தவாள் ஒருத்தரை அவன் ஹிம்சை பண்ணிடுறான், துன்புறுத்திடுறான். இவனுக்கு கிருத்தஜதையோட இருக்க வேண்டியது போக இவனுக்கு எதிராக நடந்துக்கிறான். இப்படி நடந்துட்டான்னா அவனை எப்படி சிக்ஷை பண்றதுன்றது பார்க்கணும். ஒரு கம்பெனில வேலை போட்டு கொடுக்குறான். அந்த வேலை போடச்சே என்ன சொல்றான், சுவாமி நீர் எனக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னாக்க எங்க ஆத்துல எல்லாரும் பட்னியா இருக்கா, நான் தான் பிரெட் வின்னர் இந்த ஆத்துல, ஆகையால நேர் ரட்சணம். இப்ப அந்த ஃபேக்டரியில இவனை வேலைக்கு வச்சுட்டான். வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முதலாளிக்கு எதிராக இவன் கொடி பிடிக்கிறான். இப்ப இவனுக்கு சரணாகதனாக இருந்திருக்கிற, இவனை ரட்சணம் பண்ணினவனாக இருந்திருக்கிற முதலாளிய அவன் விஷயத்துல கிருதக்னன், நாம் இவன் இல்லைன்னா நமக்கு எல்லாரும் பட்னியாதான் இருப்போம், இப்படி பண்ணிருப்போன்ற அந்த ஒரு நன்றி இல்லாமல் நன்றி கெட்டத்தனமாக அந்த முதலாளிக்கு எதிராகவே இவன் கொடி பிடிக்கிறான், ஸ்ட்ரைக் பண்றான். அப்ப அந்த முதலாளியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு சிக்ஷை பண்றதுக்கு இப்ப எம்ப்ளாயியா இருக்கிற இவனை சிக்ஷனை பண்றதுக்கு அவனுக்கு தகுதி இருந்துன்னாக்கா அவனுக்கு சிக்ஷை என்ன, இன்கிரிமெண்ட் கட் பண்றது, இல்ல ஏதோ கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்ஷையை பண்ணி
அவனை திருத்தலாம். இது ஒரு விஷயம். ரட்சிதனான சரணாகதன் பின்பு கிருதகனாய் பிரதிகூலனான போது தான் அவனுடைய சிக்ஷாதிகளில் அதிகிருதனாகில் அமுகத்தாலே ரட்சிக்கவும். இப்படி அந்த அவனுக்கு இன்கிரிமெண்ட் கட் பண்ணியோ இல்லைன்னாக்க சஸ்பெண்ட் பண்ணியோ அவனை திருத்தி அது மூலமாக அவனை பழையபடி ஆக்கி ரட்சிக்கிறது, இதுவும் ஒரு பிரகாரமான ரட்சணம். இப்ப இந்த மாதிரி அவன் பண்ண தப்புக்கு சிக்ஷை பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன தப்பா இருந்தா இதுவா இருந்தா பரவாயில்ல. அவன் யாரையோ ஒருத்தனை அடிச்சு பண்ணிடுறான், அது பண்ணிடுறான்னாக்கா அதுக்கு சிக்ஷை எல்லாம் நாம திருப்பி அடிக்கிறதுலாம் நமக்கு இல்லை, அதிகாரம் கவர்மெண்ட்ல தான் இருந்துருக்கு. அப்ப அவற்றில் அதிகிருதம் அல்லாத போது கிருதக்னாக ஒருத்தன் தப்பு காரியம் பண்ணான்னாக்க அவனை சிக்ஷிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லாத ஒரு சன்னிவேசத்துல பின்பு அவன் அனுதப்தனாய் சரணாகதனாகில் க்ஷமிக்கவும். அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அவனே ஒரு கால விசேஷத்துல நீர் என்ன ரட்சிச்சே, உமக்கே நான் நன்றி கட்டத்தனமா நான் காரியம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடும்னு சொல்லி 2வது வாட்டி மறுபடியும் சரணாகதி பண்ணான்னாக்க அப்ப மன்னிச்சு விடணும். இது என்ன சாஸ்திரமோ தெரியல. அனுதப்தனாய் சரணாகதனாகில் க்ஷமிக்கவும். தாம் பண்ண தப்புக்கு வருந்தி மறுபடியும் சரணாகதி பண்ணான்னாக்க அப்ப அவன் பண்ண தப்ப மன்னிச்சுடணும். அங்க நல்லாத போது அவன் பண்ண தப்புக்கு வருந்தி மறுபடியும் சரணாகதியும் பண்ணல. உபேட்சிக்கலான பிராதிகூல்யத்தை உபேட்சிக்கவும். அவன் ஏதோ சில நமக்கு எதிராக சிலது நடக்கிறான், அந்த எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை பொருட்படுத்தாமல் போகக்கூடியதாக இருந்தான். அதனால ஒன்றும் பெரிய நமக்கு பாதிப்பு இல்லாத இருந்துச்சுன்னா ஒரு 10 போஸ்டர் ஓட்டுறான் என்னை பத்தி, 10 போஸ்டர் இல்லதுனால எனக்கு என்ன இது உத்தியோகம் போயிட்டு போறதா இல்ல நான் முதலாளியா இல்லாத போயிட்டு போறேன்னா ஓட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நினைக்காத உபேட்சிக்கலான பிராதிகூல்யத்தை உபேட்சிக்கவும். இல்ல அவன் நம்மளையே கொலை பண்ற அளவு அவன் வந்துட்டான்னாக்கா தன்னுடைய வதாதி பரியந்தமாக பிரவர்த்திக்குமாகில் சாஸ்திர விரோதம் இல்லாத மரியாதைகளை யதாசக்தி விலக்கி கொள்ளவும் பிராப்தம். அப்படி வந்துட்டான்னா சாஸ்திர விரோதம் இல்லாத மரியாதையாலேன்னு சொல்லி சொல்ற. சாஸ்திரம் விரோதம் இல்லாத மரியாதைன்னா ஒரு வரையறை, கட்டுப்பாடு. இப்ப சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ அதன் பிரகாரத்துக்கு யதாசக்தி விலக்கி கொள்ளவும் பிராப்தம். அவனிடத்துல இருந்து நாம வெளியில அவனோட சம்பந்தத்தையே இனிமேல் வச்சிக்காமல் இருக்கிறது இருக்க, இதுதான் பிராப்தம். இதுதான் நாம பண்ணக்கூடியதே தவிர சரணாகத ரட்சணம் நாம அவசியம் பண்ணியாகணும்னு அர்த்தம் சொல்றேன். ஆகையால இந்த இடத்துல வரைச்சே இயன்றவரை அந்த ஆபத்துக்கு அகப்படாமல் தன்னை விலக்கி கொள்ளணும் என்றது யதாசக்தி விலக்கி கொள்ளவும் பிராப்தம் சொல்ற. இது கண்டவனுடைய 2வது கருத்தை. இந்த அர்த்தத்தை ஆகையால இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டுமா?